வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈஸி லைஃப் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஒரு சுவையான சிறிய ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வாழ்க்கையின் சாராம்சத்தை, தத்துவங்களை, பல டிப்ஸுகளை எளிதாக தெரிந்து கொள்ள கட்டாயம் ஈஸி லைஃப் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரத்தை வீணடிக்காமல் நேராக விஷயத்துக்கு போகிறேன். பொதுவாக இப்போ நிறைய பேர் கேட்பது ஒரு சாதாரண கேள்வி என்னன்னாக்கா அது என்ன மைண்ட் பவர், அது என்ன நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை எதற்கு எடுக்க வேண்டும். அதாவது நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், நம்ம மைண்ட் பேலன்ஸ்டாக இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம நெகட்டிவான அல்லது தேவையற்ற சிந்தனைகளை, எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளும் பழக்கத்தை நம்ம மாற்றிக்கணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இது எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக கேட்கப்படுகிறது. கட்டாயம் இதை பற்றி ஆயிரக்கணக்கான சேனல்களிலே நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை என்று சொன்னாலும், எளிதிலே நம் மனதில் ஏற்றுக்கொள்ள சிறிய வயதினராக இருந்தாலும் சரி, இல்லை மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எதற்காக நம்முடைய சிந்தனை ஓட்டத்திற்கு தூய்மை வேண்டும், எதற்காக நம்மளோட மைண்ட் அல்லது பிரெயினுடைய திங்கிங் பேட்டர்னுக்கு ஒரு தூய்மையான எண்ணங்கள் வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்து கூறத்தான் இந்த காணொளி. ரொம்ப எளிமையான ஒரு விதத்தில் விளக்க பார்க்கிறேன். இது என்னுடைய சிந்தனை ஆங்கிலத்திலே எழுதிய ஒரு புத்தகத்திலே இதை நான் கூறியிருந்தேன். அதையே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நம்முடைய சுற்றுப்புற சூழல்களை, நம்முடைய வீடாக இருக்கட்டும் அல்லது ஊராக இருக்கட்டும் அல்லது உடலாக இருக்கட்டும், அதை சுத்தமாக வைத்துக்கொள்ள நித்தம் முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் அறிந்தது தான். அதாவது நம்முடைய உடல் பாடி சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பது, அது மட்டுமல்ல வெளியே போகும்போது பர்ஃப்யூம் அடித்துக்கொண்டு எல்லோரும் வசீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது, யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி செய்து என்னுடைய உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வதில் அளவற்ற முயற்சி எல்லோரும் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ சென்னை போன்ற ஒரு டிராபிக்கல் வெதர் உள்ள இடத்துல பயங்கர வெயில். ஆக இந்த வெயில் காலத்தில் ஒரு நாளைக்கு 2-3 முறை குளித்து கூட நம்முடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் சரியான எண்ணமும் கூட. அதே போல வீடு, நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கணும். நம்ம வீடு குப்பை கூலங்கள் இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு வீட்டில் இல்லத்தரசிகள் ஒற்றரை சேர்ந்தால் உடனே ஒர்க்கப் ஆயிடுவாங்க. ஒற்றடை சேர்ந்துருச்சு, அதை உடனே சுத்தம் பண்ணணும், அசிங்கமாக இருக்குது, குப்பை குளங்கள் சேருகிறது, பழைய பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் வீசி எறிந்துட்டு தூய்மையாக இருக்க வேண்டும். முதியவர் தேவைப்படாத அல்லது பயன்படாத பொருட்களையெல்லாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும். அது இப்போ ஆங்கிலத்தில் டீக்ளட்டர் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டீக்ளட்டர்னாக்கா சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்து கொண்டு குப்பை கூலங்களை வைத்து குழப்பிக்கொள்ளாமல் தெளிவாக வைப்பதுங்கிறது தான் டீக்ளட்டர். அதே டீக்ளட்டருங்கிற ஒரு கான்செப்டை தான் இப்போ மைண்டுக்கு நம்முடைய சிந்தனை ஓட்டத்திற்கு எடுத்து கொண்டோம் சொன்னால், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் ஒழிய நம்ம தெளிவாக சிந்திக்கும் அந்த திறன் நமக்கு இருக்காது. ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அதனால் வராது. வாழ்க்கையிலே நம்ம அன்றாடம் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சரியாக செய்ய முடியாது. அதாவது நம்முடைய சிந்தனை ஓட்டம் தெளிவாக இருந்தால்தான், நாம் தெளிவான ஒரு கண்ணோட்டத்துடன் இருந்தால்தான் நாம் எதிர்கொள்ளும் சிறிய பிரச்சனைகளாகட்டும் இல்லை பெரிய பிரச்சனைகளாகட்டும் எளிதிலே நம்முடைய பிரெயின் பவர், சிந்தனையை பயன்படுத்தி எப்படி அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வெற்றி காண்பது, அல்லது எப்படி அந்த சவால்களை சமாளித்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வது. அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எப்படி நம்ம தெளிவாக திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை பயணிப்பது அப்படிங்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் என்னன்னாக்கா, அடிப்படை என்னன்னாக்கா, நம்மளோட மைண்ட் கிளியராக வச்சுக்கிறது. ஆக எப்படி ஒரு வீட்டிலே தூசிகள், குப்பை கூலங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டால் அதை நம்ம விளக்க வேண்டுமோ, அதே போல் நம்முடைய எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ்,
எனிதிங் விச் இஸ் நாட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். எது வந்து நல்லது இல்லையோ, எது வந்து தெளிவான சிந்தனை இல்லையோ, எது வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ, அதை தவிர அல்லது அதற்கு எதிரான எல்லாமே வந்து நம்முடைய மைண்டில், நம்முடைய மூளையில், நம்முடைய சிந்தனையில் வந்து இருக்கும் குப்பை கூலம். ஆக ஒரு முறை வந்து 4 முறை சம்மரில் வந்து 3 முறை குளித்து உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் நாம், அதே போல் நம்முடைய வண்டியை வந்து அது வந்து காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அதை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ளும் நாம். வீடுகளில் வந்து நம்முடைய சுற்றுப்புற சூழல்கள், நம்ம ஒர்க் ஸ்பேஸ், நம்முடைய கிச்சன் கேபினட், நம்முடைய கிச்சன் பிளாட்ஃபார்ம், நம்முடைய உறங்கும் அறை, இதையெல்லாம் வந்து தெளிவாக டீக்ளட்டர் செய்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்னும் நாம் எதனால் வந்து நம்முடைய சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வதில் அவ்வளோ ஆர்வம் காட்டுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தேடினால் எளிதாக வந்து இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அல்லது வந்து கிளியர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கட்டாயம் நம்ம வந்து உணர்வோங்கிறதுல சந்தேகம் கிடையாது. எப்படி வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது போல் எப்படி வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அது பொருளாக இருக்கலாம் அல்லது வீட்டிலே தேவையில்லாத விஷயங்களாக இருக்கலாம். அதே போல் நம்முடைய மூளையிலுமே கூட, நம்முடைய தாட் ப்ராசஸில் கூட தேவையில்லாத பொருட்களை அவ்வப்போது தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இதை வந்து பல செல்ஃப் டெவலப்மெண்ட் லீடர்ஸ் ஆகட்டும், இல்லை ஆத்தர்ஸ் ஆகட்டும், இதை வந்து பல வழிமுறைகளை சொல்லுவார்கள். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் இதில் வந்து எளிமையான வழிமுறை என்னென்னு சொன்னாக்க, நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்களை வந்து தூக்கி போட்டுவிட்டு அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எப்பெல்லாம் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வருதோ அங்கெல்லாம் வந்து அதை வந்து பாசிட்டிவ் தாட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணோம்னாக்க அதுவே வந்து இந்த நம்முடைய சிந்தனைகளில் வந்து நெகட்டிவிட்டி வந்து விலகுவதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக, ஒரு உந்துதலாக இருக்கும், கேட்டலிஸ்டாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு காணொலியில் இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ ஒரு எளிமையான மெத்தட்னு தெரியும். அந்த மாதிரி மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை, நேர்மறையான சிந்தனைகளை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் கொண்டு செலுத்தினோமானால் எப்பொழுதும் எப்படி நம்மளுடைய உடலும் நம்முடைய சுற்றுச்சூழலும் சுத்தமாக இருக்கிறதோ, நேர்மறையாக இருக்கிறதோ, மற்றவரை வசீகரிக்கும் போல் இருக்கிறதோ, அதை போல நம்முடைய சிந்தனை ஓட்டங்களும் வந்து தெளிவாக இருந்து நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாம் சால்வ் செய்து வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவி தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து செல்லத்தான் உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். இதற்காகத்தான் வந்து அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ஹேவிங் எ கிளியர் திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸை சொல்லாமல் சிம்பிளாக சொன்னோம்னாக்க, எப்பொழுது வந்து நம்முடைய மூளைங்கிற ஒரு இல்லத்தில் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தேவையுள்ள சிந்தனைகளை மட்டும் செலுத்துகிறோமோ, கான்சன்ட்ரேட் செய்கிறோமோ, அப்பொழுது நம் எடுத்த எல்லா காரியங்களும் கைகூடுவதற்கான முதல் படி அதுதான். இதை வந்து நம்ம ரெகுலராக செய்ய வேண்டும். எப்படி வந்து டெய்லி குளிக்கிறோமோ, டெய்லி நம்முடைய ஒர்க் ஸ்பேஸை சுத்தம் செய்கிறோமோ, அதே போல் எப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டை சுத்தம் செய்கிறோமோ, அதே போல் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சில நிமிடங்களை செலவு செய்து அன்றைய நாள் வந்து நம்ம தேவையில்லாத சிந்தனைகளை என்ன கொண்டு இருந்தோம் அதை தூக்கி வீச வேண்டும். அதை வந்து எப்படி ஆக்கப்பூர்வமான தாட் ப்ராசஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வது அப்படிங்கிறத செய்ய வேண்டும். அதே போல் வந்து நம்முடைய தாட் ப்ராசஸ் வந்து எப்பெல்லாம் பேடாக போகிறதோ அதை மாற்றி அதை குட்டாக மாற்றுவதற்கு, சிறந்ததாக மாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த பழக்கத்தை வந்து ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அந்த பழக்கம் நம்முடைய பர்சனாலிட்டியுடைய ஒரு பகுதியாகி நம்முடைய வாழ்க்கையில் பெரு வெற்றிகள் கிடைப்பதற்கு மிகவும் உதவும் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்து சொல்ல வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். ஆக நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி உங்கள் சுற்றுப்புறம், உங்களுடைய வீடு, உங்களுடைய உடல் எல்லாம் சுத்தமாக இருக்கிறதோ அதை போல உங்களுடைய சிந்தனை களமான மூளையும் சுத்தமாக இருப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் வந்து கான்ஷியஸ் ப்ராக்டிஸ், உங்களுடைய ரெகுலரான ஒரு பழக்க வழக்கங்களின் மூலம் செய்யலாம். அதை நீங்களும் செய்யுங்கள், உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி உங்கள் நேரத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேறொரு சுவையான தகவலும் நாங்கள் சந்திக்கிறேன். ஹேவ் a wonderful day and wonderful life ahead. Thank you for your time.